அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உங்களை தான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 284 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 444 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 44 இலங்கைக்கு 983 ரூபாய் 28 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே மாதிரி கட்டணம் 1.25 தினார் தான் நடந்துடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சுகள் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகளில் 750 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், ஒரு தினார், இந்த மாதிரி வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதிகமான ரேட்களை வழங்கக்கூடியதில் முக்கியத்துவம் வகிக்கிறது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் விசேடமாக. அதே போல் அல்நாதா, யூஜே, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் தான் ஓரளவு நல்ல ரேட் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்புகளை வழங்கி கொடுங்க. ஓட்டுநர்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வார். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 276 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 156 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 35 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது இந்த நாட்களில் மறுபடியும் அதிகரிச்ச நிலையிலே தான் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். இப்போதைய நாட்களில் நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மங்காஃப் பகுதிகளில் நடந்த அதே மாதிரியான ஒரு தீ விபத்து ஃபர்வானியா பகுதிகளில் நேற்றைய தினம் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ளது. அதே போல உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு $15,000 தலா $15,000 வழங்க குவைத் அரசின் உத்தரவு, அமீருடைய ஆணை. அதே போல ஹாதிம் அகாமாவில் வெளியில் வேலை செய்தவர்களுக்கு சில முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர். வீடியோ எதுக்குடா போடுற, பேசி ஷோட்டா முடி அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்கு அடுத்ததாக வரப்போகிற பிரச்சனை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் வீடியோவே போடுறது. ஒரே ஒரு வீடியோ நேற்றைய தினம் ஒட்டுமொத்த ஹவாலியே திருப்பி போட வச்சிச்சு. வீடியோ போட்டு 1 ஹவரில் உள்துறை அமைச்சர் நேரடியாக களத்துக்கே சோதனை. வீடியோ போடுறது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை. அதால் எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரம் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. பார்க்கலாம் விரிவான செய்திகளை. குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் அப்துல் அசீஸ் அல் ஹராவி காலநிலை மாற்றம் தற்போது அதிகமான வெப்பநிலையை குவைத்தில் உருவாக்கி வருகின்றது. இந்த சூழலில் ஜஹரா பகுதிகளில் 52 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய அதே நேரத்தில் அப்தலி பகுதிகளில் 51 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஃபோகல் ராஸ்னு எங்களுடைய தலைக்கு மேல் இருக்கும் வெப்பம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா தெரிவிச்சிருந்தார்.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஹஜ் சீசன் வெற்றிகரமாக இருப்பதற்கு 2 புனித பள்ளிவாயல்களின் பாதுகாவலருக்கு வாழ்த்து செய்தியை அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் அனுப்புகிறார். புனித ஹஜ் பயணத்தை சிறப்பாக முடித்து வைத்தமைக்கு சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஹஜ் சம்பந்தமான அனைவருக்குமே தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றது குவைத் அரசு. அரசாங்க வட்டாரம் அல் ஹப்பாஸ் செய்தி சேவையிடம் கூறியதாவது, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் $15,000 தலா 12,50,000 நாளுக்கு நாள் ரேட் மாறுறதால சில நேரங்களில் டிஃப்ரெண்ட் ஆகும். தலா 12,50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மங்காஃப் தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு. இது குவைட் கவர்மெண்ட் கொடுக்குற பணம். அதே மாதிரி அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணம், கம்பெனியால் கொடுக்க வேண்டிய ஃபண்ட், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வேறையாகவே போகும். ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் இழந்த உயிர்களுக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த உயிர்களை மறுபடியும் கொண்டு வரவே முடியாது, எத்தனை 1000 கோடிகள் கொடுத்தாலும். அதே போல் நேற்றைய தினம் ஃபர்வானியா பகுதி, மெசீலா பகுதிகளில் தீ விபத்து. ஒரு செகண்ட் அப்படியோ புரட்டி போட்டுடுச்சு. மங்காஃப் பகுதியை உடனே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திச்சு இந்த ஃபர்வானியா அடுக்குமாடி தொகுதிகளுக்குள்ளே இருந்த தீ விபத்து. நேற்று ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோல் வருது, என்னென்னு ஆன்சர் பண்ணி கேட்டால் ஃபர்வானியாவில் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே தீ விபத்து, அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே புகையில் மூழ்கிட்டு அப்படின்னு சொன்னதும் உடனே வண்டியை நிறுத்திட்டு குவைத் தீயணைப்புத்துறையுடைய ஒஃபிஷியல் பேஜுக்கு போய் உடனே செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்வானியா பகுதிகளில் ஒரு அடுக்குமாடி தொகுதிக்குள் தீ விபத்து, ஆனால் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லாமல் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற செய்தியை வாசித்த பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு பெருமூச்சு வந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்க மேலும் பொழுதும் அனைத்து மக்களையும். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க மக்களே. நீங்கள் பிடிச்சிட்டு போடுற ஒரு சிகரெட் துண்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்கள்லேருந்து ஒரு சிலர் சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே வீசுறது, நீங்கள் செய்கிற அந்த ஒரு செயல் கூட பல உயிர்களை காப்பு கொள்ளும். ஏன்னா ஒரு நபர் செய்கிற தவறு தான் பலருடைய வாழ்க்கைகளை சீரழிக்கும், பலருடைய உயிர்களை எடுக்கும். அலட்சியமாக இருக்காதீங்க தீ விஷயங்களில். அதே மாதிரி நேற்றைய தினம் மெசீலா பகுதிகளிலையும் கனத்த புகையுடன் தீக்குழம்பு வெளியாகியது. மெசீலா பகுதிகளிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம். ஆனால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லை. தீயணைப்பு படை உடனடியாக விரைந்து போய் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன அரசியல் நடக்குதுன்னு தான் தெரியல. ஒவ்வொரு தரவும் தீ பற்றுறது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்களும் வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். கிட்டத்தட்ட 6,23,000 தினார் பெறுமதியான காலணிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் தினார்கள் வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய பெறுமதியான காலணிகள் அனைத்துமே அசல் மாதிரியே நகல், ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட், பிராண்டட் ஐட்டம் மாதிரியே டூப்ளிகேட் விற்பனை. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக்கில் வியாபாரம் பண்ணுற ஒரு சிலர் இருக்கிறாங்க, டிக்டாக் வியாபாரிகள். இவங்க தான் அதிகமாக மாற்றுறது. ஏன்னா வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இதை இது பாரு ஒரிஜினல், உனக்கு இந்த விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. அதை இவங்க கொண்டு 1 எடுத்தால் 2 ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரிஜினல் பிராண்டட் சிலர் அந்த ஆவேசமாக டிக்டாக் வீடியோ போடுவாங்க, ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. பிடிபட்டா நல்ல பிராண்டை காட்டுவாங்க உள்துறை அமைச்சகம். தயவு செய்து ரொம்ப கவனம், போலிகளை நம்பி ஏமாறாதீங்க. குவைத்தின் பல காவல் நிலையங்கள், போலீஸ் ஸ்டேஷன்களை அதிரடியாக சென்று சோதனையில் ஈடுபடுகின்றார் குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்கள். காவல் நிலையங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கான நிலைப்பாடு மற்றும் கைதிகளை சிறைப்பிடித்து வைக்கும் சிறைச்சாலைகளின் நிலைப்பாடு மற்றும் மனிதாபிமான ரீதியில் நடக்கப்படுகின்றதா, உள்ளே வேலை திட்டங்கள் எவ்வாறு நடக்கின்றது என்பதையும் கண்காணித்து வருகின்றார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு பாதுகாப்பு பணியாளர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். அதே போல குவைத்துடைய
சிவில் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி, குடிமை தற்காப்பு பொது நிர்வாகம் குடியுரிமை மீறுபவர்களை தங்க வைக்க சிறப்பு அவசர மையத்தை தயார் செய்து வருகின்றது. ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் நேரடியாக சென்று விஜயம் செய்து சிவில் பாதுகாப்பு பொது நிர்வாகத்தில் தங்குமிடம் அமைக்கப்பட்டு தற்போது ஹாதிம் விசா மாத்தா அஷ்ரின் ஆர்டிகல் 20 20ஆம் இலக்க விசாவில் பணிபுரிந்த நபர்கள், தொழில் சட்டம் பணிச்சட்டத்தை மீறிய நபர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன, இவங்களுக்குரிய தேவைப்பாடுகள் என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு கடைசியாக உள்துறை அமைச்சர் இவங்களை வெகு விரைவில் நாட்டை விட்டு நாடு கடத்துவோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. போச்சா? இப்போதைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே பர்சனலாக பேசிட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பிடிபட்டிருக்கிறாரு, அண்ணன் பிடிபட்டார், மகன் பிடிபட்டார், ஹஸ்பண்ட் பிடிபட்டார், இப்போ தான் ரீசெண்டாக 600 தினார் கொடுத்து அக்காம அடித்தார், இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 800 தினார் கொடுத்து அக்காம அடித்தார். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு தான் டெய்லி ஒவ்வொரு நாளும் சர்ஃபான் பிஏ vlog தொண்டை தண்ணி வத்துறதுக்கு கத்துறது. தயவு செய்து வெளியில் காதிமில் அக்காம அடிக்காதீங்க. பிடிச்சாங்கன்னா சகலதும் போச்சு, ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. தயவு செய்து இனியாவது திருந்துங்க. இந்த நாட்டில் வெளி வீசா அப்படின்ற ஒரு பேரே கிடையாதுன்றதை ஞாபகத்தில் மரமண்டையில் நல்லா ஏற்றிக்கோங்க. வெளியில் நீங்கள் வேலை செஞ்சு பிடிபட்டீங்கன்னா நீங்கள் பணிச்சட்டத்தை மீறியவர். நேற்றைய தினம் ஹைலைட்டான நியூஸ் அதுதான். في أيام عيد الأضحى المبارك وفي إطار جولاته الميدانية المستمرة، قام النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الدفاع ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح اليوم بجولة ميدانية إلى مركز الإيواء لمخالفي قانون الإقامة والعمل المادة 20، حيث اطلع على الإجراءات الأمنية والمعيشة الكريمة في مركز الإيواء، مشددا على استمرار توفير جميع سبل الراحة لمقيمي مركز الإيواء وتجهيزه بالتجهيزات الضرورية وتسريع إنهاء إجراءات مغادرتهم للبلاد. كما أشاد أيضا معاليه بالجهات الداعمة لوزارة الداخلية لتجهيز هذا المركز من الجهات المساندة في الدولة. அது என்ன பிரமாதம், அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நம்ம வீடியோ போட்டு பாருங்கள், இந்த ஏரியாவில் செக் பண்ண சொல்லி வீடியோ போடுறாங்க. நேற்றைய தினம் நான் மாலை போட்ட வீடியோவில் சில விமர்சனங்கள் வந்துருந்துச்சு. எதுக்கு வீடியோவே போடுறீங்க, ஷார்ட்டாக பேசிட்டு விடுங்களேன்னு. வீடியோ போட்டால் தானே தெரியும் எந்தெந்த ஏரியாவை காட்டுறாங்க, எந்தெந்த ஏரியாவில் வரப்போகுது செக்இன் அப்படின்றது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ. ஹவாலி பகுதிகள் ஒரு நபர் காலையில் வீடியோ எடுத்து போடுறாரு. இப்படி أنا عند بالضبط إشارات سيتي سنتر، هذا سيتي سنتر حولي. أوكي. شوف المنظر الغريب العجيب. قبل لا تطلعون الناس اللي فيها، أصلا هذه شلون يسكنون فيها الناس. تخيل أتوقع هذه البناية عمرها يمكن 50 سنة أو أكثر. زين اللي مهدوم شلون ما يتيح على الناس. شوف الاغراض اللي يقول اشياء مخالفه تسجيل مخالف. هاي يعني شيء والله ولا بالخيال، كنا قاعدين بالبصره. شوف الدار اللي فوق هذا ما ادري شنو. انا والله مو جاي فتره لحد، بس انا فعلا كنت جاي عندي مشوار، جاي مطعم من اذكر، بس لقيت الشيء الزباله مو طبيعي. مشكلة هذا نص عولي. تخيل شنو المشكلة. شوف البناية اللي يمش حلوة زينة، شيء غريب عجيب يعني. يعني المنظر شلون متروك كذي، البلدية وينهم؟ وبعدين اصلا شوف المنظر القبيح، الملابس الدنيا. شيء شلون ما تنهدم تطيح على الناس البناية هذا.
شوف شلون مقرمة. வீடியோ பதிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலங்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிரடி அலப்பற கிளப்புறம் அதான் பாருடா தலைவர் களத்தில் சூப்பர் ஸ்டார்டான்னு சொல்லி பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி உள்துறை அமைச்சரே அந்த இடத்துல நேரடியாக வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு அந்த செக்கா அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த பில்டிங் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது, இந்த பழைய பில்டிங்கெல்லாம் யார் வந்து அனுமதி கொடுத்தது, அதுக்குள்ளே டிவி ஓடுது, ஆட்கள் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க, எப்படி அனுமதி கிடைச்சது, இது எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்கலாம், அதிகாரிகளை போட்டு கிளின்னு கிழிச்சு அதே மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாகவே நேரடியாக போய் செக் பண்ணுறாரு. வீடியோ போடுறாங்கன்னா இந்த நாட்களில் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோவும் பெருமதி தான். இப்போ நிறைய பேர் இப்போ வெளிநாட்டவர் என்ன செய்கிறாங்கன்னு அந்த சொல்லுவாங்க தெரியுமா, எறா தான் தலையில் ஊத்தையை வச்சுக்கிட்டு நான் தான் சுத்தோன்னு சொல்லி தெரியுமா, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை மாதிரி ஒரு சில நபர் இப்போது வீடியோ எடுக்கிறது, இங்கே பாருங்கள் வெளிநாட்டவர்கள் எப்படி செய்கிறாங்க, இங்கே பாருங்கள் வெளிநாட்டவர்கள் எப்படி செய்கிறாங்க, இங்கே பாருங்கள் வெளிநாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு வீடியோ எடுத்து உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மென்ஷன் பண்ணி போட்டுடுறது. இதை பார்த்துட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன நடக்கும், இதை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் ஒரு அரசியல் தான். அதனால் உடனே என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்துக்கே சென்று விஜயம் செய்வாங்க. அதுதான் நடக்குது. பாருங்க செய்தியில கூட போட்டாங்க. استمرارا للحملات والجولات الأمنية على المخالفات السكنية وتطبيق القانون على الجميع دون استثناء، قام النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الدفاع وزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح اليوم بجولة أمنية على المخالفات السكنية في منطقة حولي لإزالة التعديات والمخالفات. وأكد النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الدفاع وزير الداخلية على أنه لا تسامح مع المخالفين الذين لا يهمهم إلا الربح المادي فقط دون مراعاة لحقوق العمالة. وأكد على تطبيق القانون بحزم وفوق الجميع دون استثناء، مشددا على إزالة كل المخالفات. இதுதான் மக்களின் நிதர்சனம், தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்தோமா அந்த ஏரியாவில் 4 பேரை கைது பண்ணாங்க, இந்த ஏரியாவில் 4 செக்கின் வரப்போகுது, இந்த ஏரியாவில் வீடியோ போட்டிருக்காங்க, அப்படி சொல்லிட்டு போகிறதில்ல. நியூஸ் வேறு, மக்களை தெளிவுபடுத்தி மக்களை பாதுகாக்கிறது வேறு. நான் இப்போ வரைக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறது உங்களை பாதுகாக்கிற முயற்சி. நான் ஒவ்வொரு ஏரியாவையும் இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் அந்த ஏரியாவை கண்ணால் பார்க்குறீங்க. இந்த ஏரியாவில் தான் செக்கின் வரப்போகுது, பாருங்கள் இந்த ஏரியாவில் வண்டிங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் குப்பைகளை குமிச்சு வச்சுருக்காங்க, பாருங்கள் இந்த ஏரியாவில் வாகனங்கள் அதிகமாக இருக்குது, பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு முன்னால் குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கள் ஒவ்வொருத்தர் போடும்போதும் அந்த வீடியோக்களை உடனடியாக நான் கலெக்ட் பண்ணி நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணி, இந்த பாருங்கள் நண்பர்களே, இது ஹவாலியில் இந்த இடத்துல உள்ள வீடியோ, கத்தா இத்தனையில் வீடியோ, இது பாருங்கள் ஃபர்கானியாவில், இது பாருங்கள் அமேரியாவில், இது பாருங்கள் சபா சாலிமில், இதை வந்து போட்டு காட்டுறது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கடா ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி அலர்ட் ஆகிக்குவீங்க. அப்படின்றதால தான் நீங்கள் அதை அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறது எப்படி தெரியுமா, அது எனக்கு இங்கே என்னுடைய இதில் காட்டும், யூடியூபோடைய அனலைஸில் காட்டும். தமிழ் வீடியோ பார்க்குற நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா, ஸ்டார்ட்டில், நடுவில், லாஸ்ட்டில் அப்படியும் சுற்றி விடுறது. அவ்வளவுதான். தலைப்பு என்ன, நடுப்பகுதி என்ன, வால் என்ன, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் பார்த்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை என்னுடைய அனலைஸில் காட்டும். என்னோடய வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்காங்க, எத்தனை வயசில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க, ஆண்கள் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இது எல்லாமே வகைப்படுத்தி அனலைஸ் பண்ணி காட்டும் யூடியூப். அந்த வகையில் உண்மையிலேயே சிங்கள வீடியோ, சிங்கள மக்கள் 1 மணித்தியாலம் வீடியோ போட்டாலும் சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. மக்களுக்கு வந்து ஏதாவது மலை புழக்கிற வேலைகள் இருக்கலாம், அவசரமாக 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடணும், அடுத்த செய்தியை பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பழகி இருக்கிற பழக்கம் என்னென்னா, ஒரு விஷயம்
ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் மங்கஃப் பகுதியில் தீ விபத்து, உயிரிழந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஹைலைட் ஒன்று, அடுத்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கடந்து இதை பேச வந்துடுவாங்க. இது காலாகாலமாக நம்மளுக்கு நடக்கிறது. இப்போ கூட இந்த காட்சியை பாருங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் டொன் கணக்கான குப்பைகள் ஏற்றப்படுது. இது என்ன குப்பைகள் நினச்சிக்கொண்டீங்களா? இல்லை, இன்றைக்கு வரைக்கும் பலர் என்கிட்ட முறைப்படுறாங்க. பல பேர் பர்சனலாக சொல்கிறாங்க, எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த அனைத்து பொருளையும் ஹாரிஸ் வெளியில் எடுத்து வீசிட்டாரு. பாருங்கள், இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த குப்பை குளமாக இருந்த ஏரியா தான் இப்போ ஃபுல் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அடுத்த செகண்ட் குப்பைகளை போட்டு அடுத்த செகண்ட் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் குவைட் வேலை திட்டம் அந்த மாதிரி வேகமாக நடக்குது. இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து வாரதால் இனி வரும் நாட்களில் குவைத்தில் ஒரு சிறிய தவறு கூட நடக்காத அளவுக்கு அரசாங்கம் மிக வேகமாக செயல்படுது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தொடர்ந்துமே சொல்கிறது தான், நானே ராஜா நானே மந்திரி. 4 வருஷத்துக்கு எல்லா மந்திரியும் முந்திரி கொட்டையை சாப்பிட்டு வீட்டிலே உட்காருங்கன்னு விரட்டி அனுப்பிட்டாரு குவைத்துடைய மன்னர். பாராளுமன்றம் 4 வருடங்களுக்கு மூடப்பட்டிருக்குது. எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கப்படுவது மன்னருடைய தலைமையிலேயே. அதனால தான் சில விடயங்களை எவ்வளவு நேரம் எடுத்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது, வீடியோக்களை போட்டு காட்டுறது. இப்போ பேசுகிறத கூட எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. குறைஞ்சது நம்மளுடைய அன்பார்ந்த பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சிலர் இருக்கிறாங்க, வீடியோ போட்டாலும் அதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு சில நேரங்களில் மறுபடியும் அது புரியாட்டி இன்னொரு தரக்கு போய் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த அவசரமாக எங்கே போகிறாங்கன்னு தெரியலை, அவசரமாக பார்த்து முடிக்கிறவங்க 150% இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 50,000 எனக்கு தயவுசெய்து என்னுடைய வீடியோ பார்க்க பிடிக்காதவங்க அப்போவே சப்ஸ்கிரைபை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு 50,000 1,00,000 பேர்லாம் வேணாம், 1000 பேர் இல்லை, ஒரு ஆள் இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக அதை நான் சொல்கிறத ஏற்று பார்க்குறவங்க இருந்தால் போதும். ஏன்னா இது காசு பணத்துக்காகவோ ஃபேமஸுக்காகவோ செய்கிறதில்ல, மக்களை பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு வழியில். அந்த முயற்சி தான் தூக்கம் முழிச்சு சாப்பாடு இல்லாட்டியும் தண்ணி இல்லாட்டியும் இந்த வேலையை செய்கிறது. தயவு செய்து கவனமாக இருங்க. நம்ம சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.